அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்பர் 1, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சுடுதண்ணி ஊற்றி இல்லை பால் ஊற்றியோ வந்து சப்பாத்தி பிசைங்க. நான் இன்றைக்கி வந்து சுடுதண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து உங்களுக்கு கையில் ஒட்டுற அளவுக்கு வந்து உங்களோட மாவு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் கையில் தொட்டிங்கன்னா உங்களுக்கு பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு மாவு வந்து இருக்கும். அதை நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்து உங்கள் கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சு வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களோட மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படி நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து ஒரு சின்ன பவுல் போட்டு அதை மூடி வச்சுருங்க. அப்போ தான் வந்து ஊறுனா உங்களோட சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். நான் ஒரு சின்ன கிண்ணம் போட்டு இதை மூடி வைக்க போகிறேன். அடுத்தது 4வது பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சப்பாத்தி போடணும். சப்பாத்தியை போட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. 2 பக்கம் வந்து மாற்றி மாற்றி திருப்பி போட்டு நீங்கள் எடுக்கணும். சப்பாத்தி ஒரு 5 or 6 டைம்ஸ் திருப்பி போட்டிங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து அந்த குட்டி குட்டியாக பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணி இதை வந்து நீங்கள் எடுக்கணும். அது வரைக்கும் நல்லா வந்து சாஃப்டாக வந்து 2 பக்கம் வந்து திருப்பி போட்டு வேக வைக்கணும். எனக்கு ட்ரைனிங் இருக்கிறதுனால நான் கையிலே திருப்புறேன். நீங்கள் வந்து தோசை திருப்பி வச்சு சேஃபாக திருப்புங்க. அதுதான் எப்போவுமே நல்லது. இந்த சப்பாத்தி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறது வந்து சப்பாத்தி கூட வந்து கிரேவியும் சேர்த்து காமிக்க போகிறேன். நான் இந்த கிரேவி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். இந்த கிரேவியோட டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ வரும். தேங்க்யூ.